கொடுத்துட்டு முக பாவனையிலே அதை என்ன பண்றாங்க, ஆமாவா இல்லையாங்கிறத எக்ஸ்பிரஷனும் உள்ள வந்துட்டு கொண்டு வர்றதா வந்துட்டு பெரும்பாலுமே ஸ்லாங்ஸ்ல பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? இதற்கான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். உனக்கு டீ வேணுமா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. உனக்கு டீ வேணுங்கிறது அரபிக்ல துரீது ஷாய். உனக்கு டீ வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். உனக்கு வேணுமா அப்படிங்கறது எப்படி கேள்வி ஆக்குறது? அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி ஹல் மட்டும் சேர்த்துக்கணும். ஹல் துரீது ஷாய், ஹல் துரீது ஷாய். உனக்கு ஷாய் வேணுமா? இந்த ஸ்லாங்ஸ்ல நம்ம கேட்கணும். சவுதியில, இமாராத்தில வந்துட்டு துரீதுங்கிறத யூஸ் பண்ண மாட்டாங்க. வேணுமா, வேணும் அப்படிங்கிறதுக்கு திபி அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? திபி ஷாய், திபிஷாய் அந்த முகத்திலேயே என்ன பண்றாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துடுறாங்க. உனக்கு டீ வேணுமா? அப்ப அந்த ஹல்லுங்கிற அந்த வார்த்தை என்ன பண்றது இல்ல, அவங்க பயன்படுத்துறது இல்ல. ஒரு எஜிப்சியன் வந்துட்டு திபி துரிதுங்கிறதுமே ரெண்டுமே பெரும்பாலுமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப என்ன பயன்படுத்துவாங்க? ஐஸ் அப்படின்னா வேண்டுமா, வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இவங்க எப்படி கேட்பாங்க? ஐஸ்